ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்து மகாலயபக்ஷம் வருது. 8ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி முடியுது. 21ஆம் தேதி வந்து மகாலய அமாவாசை. இப்போ வந்து இன்றைக்கி என்ன குக் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த தடவை வந்து 14 டேஸ் வருது. இப்போ வந்து நான் வந்து சௌச்சோ எடுத்திருக்கேன். இதில் வந்து ரசம் வாங்கி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் போட்டு தேங்காய் போட்டு கறி செய்யலாம். அதுக்கப்புறம் ரசம் வைக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து எந்த காய் வேணால் எடுத்துக்கலாம். இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி, கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வேகட்டும், இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து தனியா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய், அதுக்கப்புறம் வெந்தயம். இதை வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன். காய் வெந்த பிறகு அதில் கொஞ்சம் சேர்த்துருவோம். அப்புறம் ரசத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். வானலியில் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இல்லை ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கலாம். வரமிளகாய், வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுத்ததை பொடிச்சு எடுத்துகிட்டு இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 மிளகு சேர்த்துக்கோங்க. காய் வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம துவரம்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த பொடியாதையும் சேர்த்துருவோம். இந்த பொடியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ வந்து கொதிக்கட்டும், தாளிச்சிடலாம். காய் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து தாளித்து கொட்டிடலாம். காய் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வந்து தாளித்து கொட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருவோம். இப்போ புடலங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதே வானலியில் புடலங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி ரசம் வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா கசக்கி விட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் தாளோட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கிறேன், வேணா சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ வந்து ரசப்பொடியை அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். சாம்பார் பொடி வேணுன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்க மாட்டேன். இப்போ வந்து தாளிச்சிடுவோம். 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு கடுகு, வரமிளகாய், பெருங்காயம் பச்சியை விட்டுருவோம். இப்போ வந்து காயை தாளிச்சிக்கலாம். காய் வெந்துடுச்சு, தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிடலாம். மகாலயபக்ஷத்தில் சில காய்கறிகளை சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் பூண்டு, வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. சிம்பிளாக ஒரு சட்னி, கடுகு, உளுந்து சேர்த்துருக்கேன். இது வந்து தக்காளி, கேரட், இந்த தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து வதக்கிட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு வடை, அரிசி, கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும்.
அதுக்கு மிளகாய் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரைஸு. அதுக்கப்புறமா வந்து ரசம் வாங்கி பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு சுட சுட ரைஸு. அதுக்கப்புறம் வந்து ரசம் வாங்கி அதுக்கப்புறமா வந்து மணக்க தக்காளி ரசம். அதுக்கப்புறமா வந்து புடலங்காய் தேங்காய் போட்ட பொரியல். அதுக்கப்புறமா வந்து பலகாரம் வந்து நான் வந்து அடை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி சட்னி, தக்காளியும் கேரட்டும் சேர்த்து சூப்பராக அருமையாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும்.